ஹாய், இன்னைக்கு ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோடைய டே 8 தான் வந்து பார்க்க போகிறோம். டே 8ல் என்ன பார்க்க போகிறோன்னா மண்டலா டிசைன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு மண்டலா டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பைரல் போடுறோம். ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ஸ் வந்து போட போகிறோம். எப்போவுமே நீங்கள் ஹம்ஸ் போடும்போது 4ஆக பிரித்து அப்புறம் போடுங்க. அப்படி டைரெக்டாக ஹம்ஸ் போடாதீங்க. இது போல் ஹம்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இதை சுற்றி இன்னொரு சர்க்கிள் வந்து போட போகிறோம். சர்க்கிள் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து போட போகிறோம். இந்த சர்க்கிள் போட்டு இதை வந்து நடுவில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். டிக்காக வந்து ஆக்கிக்கலாம். டிக் ஆக்கியாச்சா. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து போட போகிறோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் இதில் வந்து ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு 4 சைட்ஸும் வந்து சென்டர் மார்க் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கோடு வந்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து இந்த சைடு வந்து ஸ்பைரல் கொடுக்குறேன். ஓகேவா. ஸ்பைரல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இது மேலே வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, அது மாதிரி 4 சைட்ஸும் வந்து கொடுத்துக்கலாம். இப்படி போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கும் இப்போ கிராஸ் இருக்கு இல்லையா, இங்கேயும் வந்து போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் ஒயின்ஸ் வந்து போட போகிறோம். இப்படி வந்து போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் மண்டாலா டிசைன். செகண்ட் வந்து நம்ம இன்னொன்று வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். செகண்ட் டிசைனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்க போகிறேன். நடுவில் வந்து ஒரு டாட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து அதுக்கு மேலே வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஹம்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மேலே வந்து ஒரு லைன் வந்து ஹம்ஸ் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்த மண்டலா டிசைன்ஸ் போடும்போது வந்து நீங்கள் ப்ளஸ் மாதிரி லைட்டாக அதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் போட்டிருக்கேன் பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லைன் வந்து ஹம்ஸ் கொடுக்க போகிறோம்.
இதுக்கு மேலே வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கும் ஹம்ஸ்க்கும் நடுவில் இருக்க கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இது போல் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து ஒரு டிசைன் போட போகிறோம். இப்படி போட்டுக்கோங்க. இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி டிசைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து 2 லீவ்ஸ் வந்து போட போகிறோம். இப்படி வந்து நம்ம போடணும். இப்படி வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். எதுக்காகனா இங்கே மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஒரு லேயர் வந்து நமக்கு லைட்டாக ஒரு ட்ரை ஆச்சுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு போடுறது வந்து ஈஸியாக இருக்கும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ கொடுத்ததே தான் அதை வந்து ஓரத்தில் மட்டும் நம்ம வந்து ஒரு டார்க்காக கொடுக்க போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இங்கே நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லீஃப்க்கும் இந்த நம்ம ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கோங்க, இங்கே இந்த கேப்லாம் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். இந்த கேப்ஸ்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது தான் இது வந்து கொஞ்சம் பார்க்க வந்து இன்னும் அழகாக தெரியும். ஓகே, இது மாதிரி வந்து நம்ம கேப்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இன்றைக்கி நீங்கள் போட வேண்டிய டிசைன்ஸ். இதை வந்து நீங்கள் 2 டைம்ஸ் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.